ஸ்கூல் ஒரு ஃபிலிம் டிவிஷன் அவர் மறைந்த டாக்டர் ஞான பிரகாசம் அவர்கிட்டேருந்து ஊழியம் செய்து இருக்கும்போது அண்ணன் அவர்கள் காக்ஸ்டவுனில் இருக்கும்போது அங்கே அவர் ப்ரேயர் அவர் வீட்டில் நடத்துவார். அதில் மைக்ரோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பெரிய பெரியவங்களாம் இருந்தாங்க. மேக்வின் அண்ணன் அவர்கள் எல்லாம் அவங்களாம் ரொம்ப பெரியவங்க, நல்ல பெரிய டியூட்டியில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் பயமாக எவ்வளோ பேருக்கு அனுபவிச்சாங்க அவங்க முன்னால். அப்படி அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் அவருக்கு என்ன டிகிரி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய அண்ணன் தான் சொல்கிறது. எங்களுக்கு அதுதான் மனசு திருப்தி இருக்குது எங்களுக்கு. அவன் சொல்லுவோம் அந்த மாதிரி. பிறகு நான் ஜபத்தை பற்றி பேசலாம் எல்லாமே, ஆனால் ஜபம் பண்ணுறது கஷ்டம். அது ஜபம் பண்ணுறது யாருன்னாக்கா, நான் தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. எங்கே போனாலும் கேட்கணும். நான் அந்த ஆசிரமம் வந்து எனக்கு ஏறி அந்த பக்கத்தில் ஒரு நாள் 2 நாள் அவரும் போதுமா அவங்களுக்கு படிக்கணும். என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், சும்மா ட்ரீட் அது இதெல்லாம் பண்ணுறேன். ஒருத்தர் வர வந்து ஒரு வாரக்கணக்கில் கேட்குறாரு, ஜபம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வேலைக்கு சாப்பாடு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுத்து நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்களே என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வந்துக்கிறோம். ஜபனா அவர்தான், அதுதான் ஜபம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு ஆசிரமம் அனுப்புகிறோம். எங்கே போனாலும் தான் கேட்குவாங்க. ஆமென். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல ஜபத்திலே ஜபம். எந்த ஃபெலோஷிப்லும் சரி, எங்கே பேக்கில் பெண்டகாஸ்ட் ஃபெலோஷிப்லும் சரி, முக்கியமான ஜபத்துக்கெல்லாம் அதில் தான் ஜபம் பண்ண விடுவாங்க. அவன் சொல்லுவோம். ஏன்னா அது நமக்கு ஒரு பேட்டர்ன், அவர் முன்மாதிரியா இருக்கிறார். அவன் சொல்லுவோம். அவர் கூட சொல்வார், எஸ்அப்பா அவர் தான் நம்மளுக்கு பேட்டர்ன். அதுக்கு அடுத்த பேட்டர்ன் யாருனாக்கா அவர். அது போல நம்ம ஜபானா நம்ம அண்ணன் தான் நடிக்க வேண்டார். அது இல்லையா? அது நான் இந்த நாள் வரையிலும் இன்றைக்கு கூட பார்க்கும்போது இவ்வளோ ஊழியக்காரர்களை வச்சு அவர் இது மாதிரி இது செய்துட்டு போறாருனாக்கா அவர் யாரும் அப்படி செய்யறதுக்கு இல்லை. அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஆயுசு நாட்களை நீடிக்கப்பட்டு இருக்கிறார். என்ன சொல்றேன்னா, நானே உன் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிறேன். கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணார். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இப்போது அண்ணனுக்கு நல்ல ஆயுசை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு நமக்காக இருக்கணும், இருந்து நம்மளெல்லாம் பலப்படுத்தணும். பரிபூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நான் இல்லை, இருந்தாலும் கூட நான் ஒரு ஜாப் பண்ணுறேன். எனக்கு அப்போ தான் எனக்கு மனசு ராஜா அவர் எங்களை உற்சாகப்படுத்தினதை நான் நினைக்கிறேன். எங்களை சிறுமையாக இருந்த நாட்களில் எங்க வச்சு பேச வச்சு இன்னும் அவருக்கு நல்ல நீடித்த அவரை இடைக்கட்டி காக்க வேண்டுமானார். பலவனத்தில் பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும். அதன் மீது பலன் பரிபூர்ணமாய் இறங்க வேண்டும். அடிமை இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் பலப்படும். தேவனுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவது அவசியம். அப்படியாக நான் இன்றைக்கு அண்ணனை கனம் பண்ண விரும்புகிறேன்.
மாலை மாலை ஓகே இது என்ன போட்டு கடைசியாக நமக்கு அப்பா இந்த நாளிலே நாங்கள் கூடி மாறாட்டி அப்பா நன்றி செலுத்தணும் அப்பா இந்த நாளை விசேஷமாக ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டுகளாக தொண்டு செய்து கர்த்தாவே இந்த நாளில் அவரை வைத்திருக்க ஸ்தோத்திரம் எல்லா அநேக மக்களுக்கு அவர் ஆசிரியமாக வைத்திருக்கிறார். அவர் மூலியமாக அநேக மக்கள் விடுதலை அடைந்து அப்பா சாபத்திலும் பிசாசின் தொழிலும் விடுதலை கொடுத்து இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சொன்னது போல இன்னும் அநேக ஆண்டுகள் அவர் உன் நாமத்தை மேன்மைப்படுத்தி அநேக சேவை செய்ய கிருபை கொடுக்கும். இந்த நாளில் அவர் காண்பது நன்றி செலுத்துகிற கர்த்தர். எத்தனை ஆபத்து இருந்தாலும் கர்த்தர் அவர் தாங்கி வழிநடத்தி சுகத்தை கழித்து கொடுத்திருக்க சோத்திரம் நன்றி செலுத்துகிற குடும்பங்களை ஆசீர்வதி அவையார் இவர் நாளிலே வந்து ஒவ்வொரு ஆசீர்வதி கர்த்தாவை வழிநடத்தோடு ஜெபித்தோர் கர்த்தர் எந்த நாட்களை உங்கள் கருத்து ஆவியான வழிநடத்தி பேசு நாம் நாளை வேண்டிதல் செய்கிறோம் பிதாவே. செங்கடலை கேம்பஸ் கொடுத்ததில் 4 years ஃபிலிம் டிவிஷன் அவர் நான் மறைந்த டாக்டர் ஞான பிரகாசம் அவர்கிட்டேருந்து ஊழியம் செய்து இருக்கும்போது அண்ணன் அவர்கள் காக்ஸ்டவுனில் இருக்கும்போது அங்கே அவர் பழைய அவர் வீட்டில் நடத்துவார். அதில் மைக்ரோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பெரிய பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க. மேக்வின் அண்ணன் அவர்கள் எல்லாம் அவங்களாம் ரொம்ப பெரியவங்க, நல்ல பெரிய டியூட்டியில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேச சொல்ல எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் பயமாக எவ்வளோ பேருக்கு அனுபவிச்சாங்க முன்னால். அப்படி அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் அவருக்கு என்ன டிகிரி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய அண்ணன் தான் சொல்கிறது. எங்களுக்கு அதுதான் மனசு திருப்தி இருக்குது எங்களுக்கு. அவன் சொல்லுவோம் அந்த மாதிரி. பிறகு நான் ஜபத்தை பற்றி பேசலாம் எல்லாமே, ஆனால் ஜபம் பண்ணுறது கஷ்டம். அது ஜபம் பண்ணுறது யாருன்னாக்கா நான் தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. எங்கே போனாலும் கேட்கணும். நான் அந்த ஆசிரமம் வந்து எனக்கு ஏறி அந்த பக்கத்தில் ஒரு நாள் 2 நாள் அவரும் போதுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறீங்க சொன்னோம். சும்மா ட்ரீட் அது இதெல்லாம் பண்ணுவேன். மறுநாள் ஒருத்தர் வராரு, வந்து ஒரு வாரக்கணக்கில் கேட்குறாரு, ஜபம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வேலைக்கு சாப்பாடு கொடுங்க, அது கொடுங்க, இது நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வந்துக்கிறோம். ஜபனா அவர்தான், அதுதான் ஜபம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம ஆசிரமம் அனுப்புகிறோம். எங்கே போனாலும் தான் கேட்குவாங்க. ஆமென். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஜபத்தில் இருப்பார். எந்த ஃபெலோஷிப்லும் சரி, எங்கே பேக்கில் பெண்டகாஸ்ட் ஃபெலோஷிப்லும் சரி, முக்கியமான ஜபத்துக்கெல்லாம் அதில் தான் ஜபம் பண்ண விடுவாங்க. அவன் சொல்லுவோம். ஏன்னா அது நமக்கு ஒரு பேட்டர்ன், அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். அவன் சொல்லுவோம். அவர் கூட சொல்வார், எஸ்அப்பா அவர் தான் நம்மளுக்கு பேட்டர்ன். அதுக்கு அடுத்த பேட்டர்ன் யாருனாக்கா அவர். அது போல நம்ம ஜப்பானா நம்ம அண்ணன் தான் நடிக்க வைத்தார். அது இல்லையா? அது நான் இந்த நாள் வரையிலும் இன்றைக்கு கூட பார்க்கும்போது இவ்வளோ ஊழியக்காரர்களை வச்சு
அவர் இது மாதிரி இது செய்துட்டு போறாருனாக்கா அவர் யாரும் அப்படி செய்யறதுக்கு இல்லை. அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணியிருக்கிறார். என்ன சொல்றேன்னா, நானே உன் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிறேன். கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை நீடிக்க பண்றாரு. கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இப்போது அண்ணனுக்கு நல்ல ஆயுசை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு நமக்காக இருக்கணும், இருந்து நம்மளெல்லாம் பலப்படுத்தணும். பரிபூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நான் இது இல்லை, இந்த அளவுக்கு கூட நான் ஒரு ஜாப் பண்ணுறேன். எனக்கு அப்போ தான் எனக்கு மனசு ராஜா அவர் எங்களை உற்சாகப்படுத்தினதை நான் நினைக்கிறேன். எங்களை சிறுமையாக இருந்த நாட்களில் எங்களை நிற்க வச்சு பேச வச்சு இன்னும் அவருக்கு நல்ல நீடிச்ச பலத்திலே அவரை இடைக்கட்டி காக்க வேண்டும். பலவனத்திலே பலன் பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும். அதன் மீது உடைய பலன் பரிபூர்ணமாய் இறங்க வேண்டும். இந்த வேலையிலே நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் பலப்படும் நாமத்தில்